This is 240. This is 240 management responsibility for prevention and reduction of crime. அப்போ 240 பொறுத்த வரைக்கும் யாருடைய 240 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 240 அப்படின்றது மேனேஜ்மெண்ட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட்? ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட் ஐசிஐ லாங்குவேஜ் சொன்னால் primary responsibility for prevention and detection of fraud rests with management and those who charge with governance. From first primary responsibilities, the வார்த்தை தெரிஞ்சு சொல்றாங்க. Primary responsibilities for prevention and detection of fraud rest with management and those who charge with governance. So management shall our prime responsibilities அவங்களுக்கு தான் கொடுத்துட்டாங்க. our management shall establish culture of honesty and ethical behavior. Honestly இதுல இருந்து integrity சொல்லுவாங்க. integrity, design and implement and maintain internal control. அடுத்து வந்து conduct of fraud risk assessment, disclose known or suspected frauds. அப்ப நாலு விஷயத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லணும். அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா establish a culture for honesty and ethical behaviors. அடுத்து வந்து implement and maintain internal control. ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, மெயின்டைன் பண்ணுங்க. டிசைன், இம்ப்ளிமெண்ட் அண்ட் மெயின்டைன் கண்ட்ரோல், இன்டர்னல் கண்ட்ரோல் ஐசி. என்னது எத்திக்கல் பிஹேவியர் இபிஐசி. அடுத்து வந்து கண்டக்ட் ஃப்ராட் ரிஸ்க் அசஸ்மெண்ட். அதாவது ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்தது டிஸ்க்ளோஸ் பண்ணிடுங்க, ரிஸ்க் அசஸ்மெண்ட். அப்புறம் டிஸ்க்ளோஸ், இதுதான் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்ஸ். ஃபஸ்ட்டு வந்து எஸ்டாப்ளிஷ் கல்ச்சர் ஆஃப் ஆனஸ்டி, எஸ்டாப்ளிஷ் கல்ச்சர் ஆஃப் ஆனஸ்டி அண்ட் எத்திக்கல் பிஹேவியர். ஃபஸ்ட்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, எஸ்டாப்ளிஷ் த கல்ச்சர் ஆஃப் ஆனஸ்டி அண்ட் எத்திக்கல் பிஹேவியர்ஸ். அடுத்து வந்து டிசைன், இம்ப்ளிமெண்ட் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல், டிசைன், இம்ப்ளிமெண்ட் அண்ட் மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்ட் கண்ட்ரோல். அடுத்து வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஃபேக்டர்ஸ் கண்டக்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து டிஸ்க்ளோஸ் தி நோன் ஆர் சஸ்பெக்டட் ஃப்ராட்ஸ். இதான் அடுத்த கேள்வி தான் வந்து என்ன சொல்றாங்க, ரிஸ்க் அசோசியேட்டட் வித் நான் டிடெக்ஷன் ஆஃப் மெட்டல் மிஸ்டேட்மெண்ட்ஸ். ரிஸ்க் அசோசியேட்டட் வித் நான் டிடெக்ஷன் ஆஃப் மெட்டல் மிஸ்டேட்மெண்ட்ஸ். ஒருவேளை ரிஸ்க் வந்து எங்க இருக்குன்னா நீங்க கண்டுபிடிக்காத மேட்டர்ல, டியூ டு இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் an audit there is an unavoidable risk that some material misstatements may not be detected. டியூ டு இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் சொன்னாலும் இல்லைங்களா, அவங்க வந்து இப்போ மேனேஜ்மெண்ட்டே வந்து சில விஷயத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உள்ளே இருக்கும் ரிஸ்க்கு. அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, செக் பண்ண முடியாது இல்லையா. டியூ டு இன்ஹரண்ட் லிமிடேஷன் ஆஃப் ஆடிட் there is unavoidable risk sometimes material misstatement may not be detected. Reason, management fraud is difficult to detect. Management can override controls, manipulate records and conceal transactions. These things very very important. ஸோ உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னா என்ன ஆகும்னா, அந்த ரிஸ்க்கை கண்டுபிடிக்க முடியாதுன்னா ஆடிட்டோடைய ப்ராப்ளம் என்ன, ஆடிட்னால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ரிஸ்க்கை கண்டுபிடிக்க முடியாது, ஆடிட் என்ன செய்வார், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வந்து எம்டி இன்ஸ்ட்ரக்ட்ஸ் அக்கௌண்டன்ட் டு கிரியேட் ஃபேக் இன்வாய்சஸ். அப்போ அக்கௌண்டன்ட்டையே ஃபேக் இன்வாய்சஸ் கிரியேட் பண்ண சொல்லிடுறாரு எம்டி. அப்போ இது வந்து ஓவர் ரைடு கண்ட்ரோல், மேனிபுலேட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் கன்சீல்டு டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஃப்ராட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு டிடெக்ட் தென் எரர்ஸ் பிகாஸ் ஃப்ராட் இன்வால்வ்ஸ் கன்சீல்மெண்ட், ஃபோர்ஜரி, கொல்யூஷன். அப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. கன்சீல் பண்ணால் மறைச்சு வச்சுட்டீங்க, ஃபோர்ஜரி பண்ணிட்டீங்க, அல்லது கொல்யூஷன் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். அதனால வந்து இந்த விஷயத்தை வந்து அவன் என்ன சொல்றான்னா, ஃப்ராட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு டிடெக்ட் தென் எரர் அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ரிஸ்க் அசோசியேட்டட் வித் நான் டிடெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ ரீசன் வந்து சொல்லியாச்சு, மேனேஜ்மெண்ட் ஃப்ராட் இஸ் டிஃபிகல்ட் டு டிடெக்ட். அடுத்து வந்து ஃப்ராட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு டிடெக்ட் தென் எரர்ஸ்.
மேனேஜ்மெண்ட் ஃப்ராட் இஸ் டிஃபிகல்ட் டு டிடெக்ட். அடுத்து வந்து ஃப்ராட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு டிடெக்ட் தென் எரர்ஸ் அப்படின்றாங்க. இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து ரிஸ்க் அசோசியேட்டட் ஃபார் நான் டிடெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காசஸ் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் டியூ டு ஃப்ராட். எந்தெந்த வழிகளில் எந்தெந்த காரணங்கள் வந்து மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் எப்படி நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனல் மிஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். எக்ஸாம்பிள்ஸ் ரெக்கார்டிங் ஃபிக்டிசியஸ் சேல்ஸு, மேனிப்புலேட்டிங் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸு, ப்ரீ மெச்சூர் ரெவன்யூ ரெகக்னிஷன், ஒமிட்டிங் டிஸ்க்ளோசர், ஆல்டரிங் ரெக்கார்ட்ஸ். இதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்டென்ஷனல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். வேண்டுமென்றே மிஸ்டேட்மெண்ட் கொடுத்தது ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் வைப்பது. எப்படின்னா ரெக்கார்டிங் ஃபிக்டிசியஸ் சேல்ஸ் நடக்காமல் சேல்ஸாக இருக்கிற மாதிரி கம்பெனிது. மேனிப்புலேட்டிங் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ், நீங்களே தவறாக ஒரு மேனிப்புலேட் பண்ணிக்கிறது அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸை. ப்ரீமெச்சூர் ரெவன்யூ ரெகக்னிஷன், ரெவன்யூ வராமல் நீங்களே ரெவன்யூ வந்த மாதிரி கன்சிடர் பண்ணிடுறதுங்க, அதாவது ப்ரீமெச்சூர் ரெவன்யூ ரெகக்னிஷன்ஸ். ஒமிட்டிங் டிஸ்க்ளோசர்ஸ், இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க தவிர்த்துறீங்க. அல்லது ஆல்டரிங் ரெக்கார்ட்ஸ், அதாவது கம்பெனி ரெக்கார்ட்ஸ் சேல்ஸ் ஆன் கூட்ஸ் நாட் டிஸ்பேட்ச்டு. அப்போ கூட்ஸ் வந்து நீங்கள் சேல்ஸ்னு காமிச்சிட்டிங்க, ஆனால் கூட்ஸ் என்ன செய்யலை, வெளியே போகலை. திஸ் இஸ் கால்டு ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். அப்போ என்ன ஆகுனா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும், சேல்ஸ் காமிச்சிருவீங்க, ஆனால் கூட்ஸ் வெளியே போயிருக்காது, ஸ்டாக் அப்படியே தான் இருக்கும். டைப் 2 வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸ். வாட் இஸ் கால்ட் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸ்? மீனிங் theft or misuse of entities assets. எக்ஸாம்பிள் ஸ்டீலிங் கேஸ், இது வந்து மேக்ஸிமம் நடக்கும். பர்சனல் யூஸ் ஆஃப் கம்பெனி கார், எம்பஸ்லிங் ரிசிப்ட்ஸு, பேயிங் ஃபார் கூட்ஸ் நாட் ரிசீவ்டு. கூட்ஸுக்கு நீங்கள் காசு கொடுத்துருப்பீங்க, ஆனால் கூட்ஸ் வந்திருக்காது, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா theft or misuse of entities assets. இது வந்து மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸ். அசெட்ஸ்னா வந்து அசெட்ஸ் இல்லை, கரண்ட் அசெட்டு. கரண்ட் அசெட்ஸ் என்னென்ன வருது, கேஷு, ஸ்டண்டி டெட்டாஸு, பேங்க்கு, இன்வென்ட்ரிஸில் வரும். இந்த மூணுமே இந்த இடத்துல வருது. பார்த்தீங்கன்னா கேஷு, கம்பெனி கார் ஃபிக்ஸ்டு அசெட்டில் கம்பெனி காரை வந்து நீங்கள் பர்சனல் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. எம்பஸ்லிங் ரிசிப்ட்ஸு, தப்பாக ரிசிப்ட்ஸ் வந்து நீங்களே எம்பஸ்ல் பண்ணிடுவீங்க. பேயிங் ஃபார் குட்ஸ் நாட் ரிசீவ்டு, இதெல்லாம் வந்து ஃப்ராட். சரி, இந்த கண்டிஷன்ஸ் இண்டிகேட்டிங் ஃப்ராட், இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃப்ராடை வந்து இண்டிகேட் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ராடுலண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, மிஸ்ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசெட்ஸ்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் முக்கியமானது. அதாவது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காசஸ் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் எப்படி ஏற்படுதுன்னு கேட்குறது தான் இந்த கேள்விகள். எப்படி ஏற்படுது நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஃப்ராடுலண்ட் இன் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டில் வந்து சில விஷயங்களை இங்கே காமிக்க மாட்டீங்க. அதே போல் இங்கே வந்து மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸ், கம்பெனியோட அசெட்ஸே வந்து நீங்கள் வந்து மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணிடுங்க. இந்த ரெண்டு ஃபேக்டர் தான் வந்து மிஸ்டேட்மெண்ட் ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள். அடுத்து கண்டிஷன்ஸ் இண்டிகேட்டிங் ஃப்ராடு இண்டிகேட் பண்ணுற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிபன்சிஸ் இன் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். அதாவது ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, எதுக்குன்னே தெரியாது, அல்லது லாஸ்ட் மினிட்ல ஒரு ஜேர்னல்ஸ் புதுசாக உள்ள வந்திருக்கும், எதுக்குன்னு தெரியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஆர் கான்ஃப்ளிக்டிங் எவிடன்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் மிஸ்ஸிங் இன்வாய்சஸ், ஆல்டர்ட் டாக்குமெண்ட்ஸ். நல்லா கவனிச்சுக்கணும். மிஸ்ஸிங் ஆர் கான்ஃப்ளிக்டிங் எவிடன்சஸ். இன்வாய்சஸ் வேணும்ல, அப்போ இன்வாய்ஸ் இருக்காது. அல்லது டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஃபோர்ஜரியை நீங்களே கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயமாக தென்படுகிறது. unusual relationship with management is unusual relationship with management. Examples management refusing access, unusual delays in providing information. அப்போ எப்படி சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் அன்யூஷுவல் ரிலேஷன்ஷிப் வித் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாவே கண்டிஷன்ஸ் இண்டிகேட்டிங் ஃப்ராடு தான். அக்கௌண்டிங்கில் வந்து டிஸ்கிரிப்பன்சிஸ் இருக்கும், அதாவது கான்ஃப்ளிக்டிங் எவிடன்ஸு, மிஸ்ஸிங் இன்வாய்ஸ், ஆல்டர்டு, அன்யூஷுவல் ரிலேஷன்ஷிப் வித் மேனேஜ்மெண்ட் ரெஃப்யூசிங் அக்சஸ், அல்லது அன்யூஷுவல் டிலேஸ் இன் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்கன்னா அது தராமல் இருக்குது, அல்லது தரணும்னா லேட்டாக தருது. இப்போ இதெல்லாம் வந்து அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா சம்திங் ஃப்ராட் ஹேஸ் கமிட்டட் தேர் அப்படின்றது தான் அது முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராடு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இண்டிகேட்டிங் த ஃப்ராட் இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு 3 விஷயம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்பன்சிஸ் இன் அக்கௌண்ட்ஸு, ரிலேஷன்ஷிப் வித் மேனேஜ்மெண்ட்டு, மிஸ்ஸிங் ஆர் கான்ஃப்ளிக்டிங் எவிடன்ஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே விஷயத்தில் வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் ப்ரெஷர்ஸ். எதனால இந்த ஃப்ராடு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஹெவி பர்சனல் டெப்ஸு. உங்களுடைய சொந்த கடன் இருக்கும், அதை அடைக்கிறதுக்காக ஆஃபீஸ்லேருந்து காசு கையாடல் பண்ணிடுவீங்க.
அன்ரியலிஸ்டிக் டார்கெட்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்துங்க. இந்த வருஷம் நீங்கள் 200 2000 சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ சேல்ஸ் இவனே எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரி பண்ணிடுவாங்க. அடுத்து ஃபியரிங் லாஸிங் ஜாப் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய தப்பான விஷயத்தில் நீங்கள் செய்யும் போது இதெல்லாம் வந்து ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு வழிவகுக்குது. ரேஷனலைசேஷன் ஆட்டிடியூட் என்ன ஆட்டிடியூட்னா, பர்சன் ஜஸ்டிஃபைஸ் ஃப்ராட், கம்பெனி அண்டர்பேஸ் மீ, ஐ வில் ரிட்டர்ன் மை மணி லேட்டர்ஸ். நல்லா புரியுங்க. கம்பெனி அண்டர்பேஸ் மீ, ஐ வில் ரிட்டர்ன் மணி லேட்டர்ஸ். நான் வந்து பர்சன் ஜஸ்டிஃபைஸ் பண்ணுறேன். எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு கம்பெனி கம்மியாக கொடுத்தலாம், நான் யூஸ் பண்ணிட்டு நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணுறது. இட்ஸ் நாட் அ குட். அடுத்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, வீக் இன்டர்னல் கண்ட்ரோல் செக்கிங் எதுவுமே பண்ணல, அவர் பாட்டுக்கு வருவார், காசு எடுத்துகிட்டு போவார், இது யாரும் பார்க்கறதுக்கு இல்லை, கேட்கறதுக்கு இல்லை. நோ செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் வந்து செக்ரிகேஷன் பண்ணி தராமல் ஒருத்தரே அக்கௌண்டண்ட்டாக இருப்பார், அவரே கேஷியர் இருப்பார். அப்போ வந்து ஈஸி இருக்கும். அதேமாதிரி ஈஸி சேலபிள் இன்வென்ட்ரிக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இல்லை, கேட் கீப்பர் இல்லை, ஸ்டோர் கீப்பர் இவங்களும் இல்லாத போது இவங்களே போய் எடுத்துகிட்டு வந்து விற்கலாம் அப்படின்றது தான். இதெல்லாம் வந்து it can be easily do that problem. அப்போ இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதாவது 3 விஷயம் சொல்கிறாங்க. என்னங்க, ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸு, ரேஷனலைசேஷன் ஆட்டிடியூடு அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த பாடமும் ரொம்ப முக்கியமான பாடம் தான். எஸ், கீவேர்ட்ஸ் ஆஃப் சேஃப் ஃபைனல் எக்ஸாமினேஷன்ஸ் 240 வந்து நீங்கள் வாட் இஸ் த கீ வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்ஷனல், அன்ஜஸ்ட், லீகல் அக்னாலஜ்மெண்ட்ஸ், டிசப்ஷன்ஸ், ரீசனபிள் அஷூரன்ஸ், மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வார்த்தை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம், ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், எரர், ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்ஸ், ஃப்ராடனன்ட் பிராண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்ற வார்த்தை அதிகமாக வருங்க. இப்போ இந்த வார்த்தையில் ஏன் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எக்ஸாமுக்கு வரும். அப்புறம் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸு, மேனேஜ்மெண்ட் ஓவர் ஹெட் கண்ட்ரோல், இன்டர்னல் கண்ட்ரோல், இன்கொயரி ஆஃப் மேனேஜ்மெண்ட், இன்கொயரி ஆஃப் தோஸ் டு சார்ஜ் வித் சர்வீலன்ஸ், 143 சப்செக்ஷன் ரூல் 13 அண்ட் 84, ரிட்டர்ன் வித்ட்ராயல் ஃப்ரம் என்கேஜ்மெண்ட்ஸ். இந்த வார்த்தைகள் வந்து இதில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இதை மோசடின்றது வந்து நிர்வாகம் மற்றும் ஊழியர்கள் மூன்றாம் சேர்ந்து ஏமாற்று நோக்கத்தில் சட்டவிரோதமாக நன்மை பெறும் நோக்கில் செய்யும் திட்டம் தான் சொல்கிறாங்க. வங்கி கடன் பெறுவதற்காக லாபத்தை அதிகமாக காமிக்கிறது. அப்போ இது தணிக்கையிலும் பொறுப்பு அப்படின்னா என்னன்னா, நிதி அறிக்கையில் முக்கிய தவறுகள் என்று நியாயத்தை உறுதிப்படுத்துவது, மோசடி அபாயத்தை கண்டறிதல், நிர்வாகத்தின் விசாரணை, தோஸ்கு தாழ்த்தின் விசாரணை, மோசடி அபாயக்காரின் ஒப்புதல், அசாதாரண உறவுகளை ஆராய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில்முறை சந்தேக மனப்பான்மையை முழு தணிக்கையிலும் கடைபிடிக்க வேண்டும். அதாவது பர்சனல் கிரிட்டிசிசம். போட்டோ காப்பி கொண்டது மட்டும் பத்தாது, அசல் ஆவணத்தையும் படிக்கணும். மோசடி கண்டுபிடித்த அந்த தாக்கத்தை நிதி அறிக்கையில் மதிப்பிட வேண்டும். அப்போ டிஸ்க்ளோஸ் த ஃபேக்ட்ஸ் இந்த அப்போ 143 அப்படின்றது வந்து 1 கோடி குறைவானதாக இருந்தால் ஆடிட்டர் கமிட்டி தெரிவிக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் மத்திய அரசுக்கு தெரிவிக்கணும்னு சொல்கிறாங்க. ஃப்ராடுலன்ட், மோசடியில் இருக்கும் முக்கிய தவறு வகைகள் கேட்குறாங்க. நிதி அறிக்கையை தவறாக கட்டுதல் தவறு, சொத்துக்களை திருடுதல், தவறாக பயன்படுத்தல், இதெல்லாம் வந்து பணத்தை திருடுதல்லாம் வந்து தப்பாக தான் போகும். ஃப்ராடு ட்ரையாங்கிள், ப்ரெஷர், இதனால் கடன் சுமை அதிகளுக்கெல்லாம் கொடுத்து அவன் திருடிடுவான். ரேஷனலைசேஷன், நியாயப்படுத்தலாம் பிறகு திருப்பி கொடுக்கலாம், நான் சொல்கிறேன், இது தவறு. அடுத்து வந்து வாய்ப்பு, பலவீனமாக இன்டர் கண்ட்ரோல், நிராகரிக்கப்பட்ட டியூட்டிஸ் பிடிக்கப்படாத நிலை, இதெல்லாம் வந்து தவறான விஷயத்துக்கு போகிறது. ஸோ ப்ரெஷர், ரேஷனலைசேஷன், ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃப்ராட் ட்ரையாங்கிள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது எக்ஸாமினேஷன்ஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்.